படத்தில் என்ன சொல்ல நம்ம நாட்டுக்காக நிறைய வந்து கண்டுபிடிப்பு பண்ணணும். டாக்குமெண்ட்டே வச்சு நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. டாக்குமெண்டேஷனை நம்பி நம்ம எந்த ஒரு ஒர்க்கை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒரு டாக்குமெண்ட்டா வச்சு வந்து நம்ம யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. படம் என்ன இம்பாக்ட்னா, நம்ம கோயம்புத்தூர்ல வர வேண்டியது பென்ஸ் கம்பெனி நாங்க மிஸ் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப இம்பாக்ட் ஆகுது. பட் அதுல இன்னொரு குட்னஸ் என்னன்னா, அது வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு விட்டு கொடுத்தது அது ரொம்ப நல்லதா இருந்தது, வேற கம்பெனிஸ் போகாம. எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அவர் வெர்சடைல் ஆக்டர், அவர் ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா இருந்தது. மாதவன் சார் ஸ்டைலு எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் முதல் கொண்டு எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா க்ரூவும் நல்லா பண்ணிருக்காங்க. எனக்கு ஜிடி நாயை பத்தி தெரியாது. இந்த மூவி வச்சுதான் ஜிடி நாய் யாருன்னு தெரியுது. இதுக்கு மேல நான் வந்து ப்ரௌஸ் பண்ணி அவர் யார் எப்படின்னு நான் பார்ப்பேன். இமோஷனல் கண்டென்ட் வந்து உண்மையான இந்த மனுஷனை வந்து இந்த மாதிரி லாஸ்ட்ல பண்ண வச்சுட்டாங்க. அவர் வைஸ்னஸ் நல்லா இருந்தது. 5 கொடுப்பேன் சார். ஏன்னா க்ரூவே ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம ஈஸியா பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லக்கூடாது. ஹோல் க்ரூ, ஹோல் டைரக்டர் எல்லாம் பண்ணிருக்காங்க. 5. படம் நல்லா இருக்கு. உண்மையாலுமே ஒரு சயின்டிஸ்டை பற்றி நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஜிடி நாயுடு நமக்கு தெரியாத விஷயங்களை நிறைய சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து இவங்களை வந்து வளர்க்கிறது நல்லாவே சொல்லியிருக்காங்க படத்தில். நல்லா இருக்கு படம். ஆக்டிங் எல்லாம் அருமையாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா தத்ரூபமாக கரெக்டாக நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை, இதில் சத்யராஜோட ரோல் இன்னும் அருமையாக இருந்தது. சத்யராஜோட ரோல். அப்புறம் ஜெயராம் சாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. அவரோட ஹானஸ்டி எல்லாமே நல்லாவே இருந்தது. பிரிட்டிஷர்ஸ் வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக என்னென்னலாம் பண்ணாங்க, இந்தியாவோட வளர்ச்சியை எப்படியெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க, அது எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்லாவே கட்டியிருக்காங்க. எனக்கு புரியல. இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே ஜிடி நாயுடுக்கு வந்து நிறைய தடங்கல்கள் கொடுத்தாலும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச் எடுத்துகிட்டு போனோம். இளைஞர்கள் வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணுன்றதை வந்து இதில் நல்ல திறமையாக சொல்லியிருக்காங்க. நல்லா சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவரோட வாழ்க்கை இதுவே சொல்லியிருக்காரு. அவரோட வாழ்க்கையில் அவர் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஸ்ட்ரகிள்லையுமே வந்து அவர் நாடு மக்கள் தான் முக்கியன்றதை வந்து நிறைய கண்டுபிடிப்பு அவர் பண்ணியிருக்காரு. இல்லை, படம் ஸ்லோவாலாம் கிடையாது, லேகாலாம் கிடையாது. அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு கமர்ஷியலாகவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மிக்சிங்கும் இல்லாமல் அருமையாகவே கொடுத்துருக்காங்க. படத்தை உட்காந்து 2.5 மணி நேரம் நல்லபடியாக பார்க்கலாம். ஃபேமிலியோட இப்போ வளர்கிற இளைஞர்களுக்கும் சரி, சின்ன பசங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஏற்ற படம் இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் படத்தை. ஓகே, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. மேடியோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஸோ கிட்ஸை கண்டிப்பாக வந்து பாருங்க. ஸோ ஜிடி நாயுடு அப்படின்னு யாருன்னு அவரோட பயோபிக் தான் மேடி பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம புக்கில் இன்டர்நெட்டில் கற்றுக்கிறது இந்த படத்தில் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டீம், மூவி டீம். அவர் தெரியும், நான் படிச்சிருக்கோம் சின்ன வயசுல. ஸோ நான் அவருக்கு நாங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிறத விட அவர் நிறைய இந்த படத்து மூலியமாக நிறைய கற்றுக்கிறோம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் மேடி அந்த டீம். அந்த லைக் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன மோட்டார் சைக்கிள் வாங்க ஆசைப்படுவார். ஸோ அதுலேருந்து அவர் அது மட்டும் நிறுத்தாம லைக் அதோட இன்ஜின் எப்படி புதுசாக நிறைய பிளேடு. ஸோ இங்கேருந்து ஜெர்மனி போய் அவார்ட் வாங்கியிருக்கான பெரிய விஷயம் தான். நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூர்லேருந்து போயிருக்க பெரிய விஷயம் தான். எமோஷனல் சீன் நிறைய லைக் பிரிட்டிஷர்ஸ் லைக் துரேந்திர படத்தில் ஒரு இந்தியனுக்கு எதிரி இந்தியன் தான். அந்த லைக் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து லைக் மோஸ்ட்லி இந்தியன்ஸ் தான் அவரை இது பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக நம்ம பிரியாமல் இருக்கணும் அவர் ஆசைப்படுறாரு. ஸோ எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அவர் வளர்ச்சியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக காமிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப கேலகிங் இல்லாமல் இருந்தது. செகண்ட் ஹாஃப்னா லைக் மோஸ்ட்டாக அவர் ப்ராப்ளம் சால்வ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நிறையா இருந்தது. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாரு அந்த மாதிரி தான். சத்யராஜ் துஷார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் மெயின்லி அவர் ரோலை அவர் எப்பயும் பண்ணுற மாதிரி தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு செகண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை. அவங்க குட் பார்ட்னர் தான் இருக்காங்க. ஆக்சுவலி ஜிடி நாயுடு படத்துக்கு வந்திருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு படம் வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. எங்களுக்கு வந்துட்டு ஜிடி நாயுடுவை பற்றி தெரியும், டெக்ஸ்ட் புக்கில் படிச்சிருக்கோம். பட் ஆனால் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக தெரியாது. ஜிடி நாயுடு பற்றி ஒரு 1 லைன் தான் தெரியும். ஸோ இந்த படத்து மூலிமா
அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, இன்ஜின் எலக்ட்ரிக் மோட்டார் கண்டுபிடிச்சிருக்காரு, ஜெர்மனில் ஹிட்லரை பார்த்து ஹிட்லர் கையில் அவார்டு வாங்கியிருக்காரு சொல்கிறார். இஃப் இட்ஸ் ட்ரூ, இது வந்துட்டு படத்துக்காக அது பண்ணி சேஞ்சஸ் ஏதாவது மேக் பண்ணலாம் எனக்கு தெரியல. ஸோ இஃப் இட்ஸ் ட்ரூனா அது வந்துட்டு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கு, ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நம்மளால் வந்துட்டு World War I டைமில் ஜெர்மனில் ஹிட்லரோட பார்த்து சந்திச்சு அவார்ட்லாம் வாங்கியிருக்காருன்றது நினச்சா, கடைசியில் எனக்கு படத்தோட கடைசியில் என்ன தோணுச்சுன்னா, அவரோட அடிப்படை தேவையை நம்பி நம்பி நாராயணன் சொல்லிட்டு அவரோட ஜிடி நாயுடுவோட அடிப்படை தேவையை அவர் வந்துட்டு கஷ்டப்பட்டு இது பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சு. அவரோட சொத்தை அவர் காப்பாற்றுறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கவர்மெண்ட்டோட லூப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி தான் இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு இன்னும் நிறைய இது ரெகக்னேஷன் கிடைச்சிக்கலாமே தோணுது. தேங்க்ஸ் டு மேடி, அவர் வந்துட்டு இந்த ஜென்சியை மறுபடியும் இந்த ஜிடி நாயுடுன்ற டேர்மை பேச வச்சதுக்கு. படம் வந்துட்டு எல்லாருமே பார்க்கலாம், டாக்குமெண்ட்ரி மாதிரி ஸ்லோவாக போகணும்னு நம்ம நினைக்க வேணாம். அது அடுத்தடுத்து படம் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது, ஸ்பீடாக நடந்துகிட்டே இருக்குது. படம் வந்துட்டு ஸ்லோவாக போகுது, டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குன்ற மாதிரி நம்ம நினைக்க வேணாம். அது வந்துட்டு படம் எல்லாரும் பார்க்க வேண்டியது. மாதவன் கேரக்டரை நம்மளுக்கு வந்துட்டு மாதவனே தெரியல. அதில் எல்லாரும் வந்துட்டு ஒரு வேளை ஜிடி நாயுடு வந்துட்டு இந்த இடத்துல இப்படி தான் இருந்திருப்பார் போல அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கிறேன். அவரோட பர்ஃபார்மன்ஸ், சத்யராஜோட பர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் அந்த ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. அதான் ஓவரால் வந்துட்டு படம் வந்துட்டு நம்மளை யோசிக்க வச்சிருக்கு. அதான் ஜிடி நாயுடு, ரியலான ஜிடி நாயுடு வந்துட்டு இவ்வளோ பண்ணியிருக்காரு, நம்மள இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து போர் அடிக்காமல் கற்றுக்க வச்சிருந்தேன். ஜென்சிக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஜென்சிக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டா போர் அடிக்காமல் சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி படம் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் இல்லை, அடுத்தடுத்து கதையை வந்துட்டு என்னென்னவோ அது சொல்கிறாங்க. அதனால வந்துட்டு ஜென்சிக்கு இது படம் கண்டிப்பாக பிடிக்கும். நான் ஒரு ஜென்சி தான் எனக்கு பிடிச்சேன். இல்லை, எனக்கு ஜிடி நாயுடோட ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியாது. ஆனால் அவர் சொன்ன வரைக்கும் ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஃபுல் ஹிஸ்ட்ரி அவரோட இந்த பார்ட் ஆஃப் ஜேர்னியை மட்டும் தான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இஃப் இட்ஸ் படத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மைனா அது வந்துட்டு நல்லாவே இருந்திருக்கு. இல்லை படத்துக்காக ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அது வந்துட்டு இதுவாக தான் இருக்கு. புரியல. இல்லை, அது வந்துட்டு ரொம்ப சினிமாட்டிக்காகவும் போல, ரொம்ப இதுவாகவும் போல. அது வந்துட்டு அந்த மீட்டரில் இருந்துச்சு, கரெக்டான அந்த மீட்டரில் இருந்துச்சு. மியூசிக் சாங்ஸ் வந்துட்டு அவ்வளோ இதுவும் இல்லை, வேறு அந்த பிஜிஎம் அவ்வளோ இதுவாக இல்லை. குட் தான், ஆனால் வந்துட்டு ரொம்ப கிரேட் அந்த மாதிரிலாம் இல்லை. அது ஆனால் படம் போகிற ஸ்பீடில் நம்மளுக்கு அதெல்லாம் வந்துட்டு கவனிக்கல. எந்த படம் தேவையில்லைன்னு எந்த கேரக்டருமே நம்ம தேவையில்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா எல்லா கேரக்டரும் ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. தேவையில்லாத கேரக்டர்னா இப்போ நான் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால வந்துட்டு எனக்கு எந்த கேரக்டரும் மாதவன் இல்லை மாதவன் கமல் இதெல்லாம் நான் எதுவும் பார்க்கல. அது நம்ம ஆக்டர்ஸ் யாராக இருந்தாலும் வந்துட்டு யார் நடிச்சிருந்தாலும் இது வந்துட்டு நல்லா தான் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அது வந்துட்டு அது ரொம்ப சினிமாட்டிக்காக மாற்றாமல் இருக்கிறத கொஞ்சம் இதுவாக காமிச்சிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். அது மாதிரி வந்து மேடியே என்ன பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த நம்பி நாராயணன் அந்த ராக்கெட்ரிக்கெலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. ரொம்ப ரியல் டைம் கேரக்டர்ஸ்லாம், இந்த அண்டர் ரேட்டட் கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு. தெரிஞ்சுக்க வேண்டிய இது வந்துட்டு மக்களுக்கு தெரியணும்னு சொல்லி அவர் அண்டர் ரேட்டடான கேரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வர்றாரு. அது வந்துட்டு நல்ல விஷயம். அதனால மக்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ரெகக்னேஷன் கிடைக்க வேண்டியவங்களுக்கு வந்துட்டு மாதவன் ரெகக்னேஷன் தந்துட்டு இருக்காரு த்ரூ ஹிஸ் சினிமாஸ். ஸோ தேங்க்ஸ் டு மேடி.